இன்றைக்கி நம்ம illustration 17 பார்க்க போகிறோம். இதில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்துல் ஹூ மெயின்டைன்ஸ் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2018 அண்ட் a பேலன்ஸ் ஷீட் as on the date. ஓகே, இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்கே ஓப்பனிங்கோட அமௌண்ட் இருக்குது, இங்கே க்ளோசிங்கோட அமௌண்ட் இருக்குது. சரிங்களா, இப்போ இது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடுறோம். இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் என்னென்ன மாதிரிலாம் அக்கௌண்ட்ஸ் போடணுன்ட்டு? ஸோ அது பெரிய ஒரு கொஷின், கரெக்டுங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன போடணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடணும், டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் போடணும், டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் போடணும், அண்ட் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடணும், அண்ட் பேலன்ஸ் ஷீட் போடணும். இது ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். ஓகே, டிசைட் நம்ம கொஷின் பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ணுவோம், நம்மளுக்கு இது ப்ரிப்பேர் பண்ணுமா, இது ப்ரிப்பேர் பண்ணுமா, இல்லை இதை ப்ரிப்பேர் பண்ணணுமான்ட்டு. ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கு நம்மளுக்கு என்ன வேணும், கேபிட்டல் வேணும். ஃபஸ்ட்டு நம்ம கொஷினில் பார்ப்போம் கேபிட்டல் இருக்கா இல்லையான்ட்டு. சரிங்களா, ஸோ பாருங்கள் கேபிட்டல் இருக்கா இங்கே நம்மளுக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் கேபிட்டல் ஆஸ் ஆன். ஸோ அதுக்காக நம்ம டோட்டல் தட் இஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண தேவை கிடையாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள் டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், கிரெடிட் சேல்ஸ் வேணும், ரைட்? ஸோ கிரெடிட் சேல்ஸ் இருக்கா பாருங்கள் இந்த இடத்துல எங்கேயாவது, இல்லை பாருங்கள், இல்லை. ஸோ நம்ம இந்த அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், கிரெடிட் பர்ச்சேஸ் வேணும். ஸோ அது இருக்கா பாருங்கள் இங்கே கிரெடிட் பர்ச்சேஸ் இல்லை, ரைட்? அப்போ நம்ம இது கூட ப்ரிப்பேர் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ நம்ம என்னென்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், 1, 2 and 3. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு இங்கே ப்ரிப்பேர் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். ஓகே, இங்கே பாருங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ இதில் பாருங்கள் டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட், இந்த புக்ஸ் ஆஃப் அப்துல் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2018. அதுக்கப்புறம் பின்னாடி நான் பேலன்ஸ் ஷீட் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என் கூடவே போட்டுகிட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த சம்மு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகேங்களா, இந்த கான்செப்ட் ஒழுங்காக புரியணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கான்செப்ட் 6ஓட வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு. சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த சம்ஸை போடுங்க. ஏன்னா சில திங்ஸ் சில ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், இதில் உங்களுக்கு மீனிங் புரியாத மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த சம் ஒழுங்காக புரியணுன்னா நீங்கள் கூட போட்டுகிட்டே வாங்க. ஓகே, ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இதை. ஓகே ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் புக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, பேஜ் நம்பர் 23. ஸோ அதில் உங்களுக்கு பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாக் இருக்குது, கரெக்டுங்களா? ஸ்டாக் இருக்குது, அதில் உங்களுக்கு ஓப்பனிங் இருக்குது. ஸோ ஓப்பனிங் எங்கே போடுவீங்க நீங்கள், எந்தெந்த இடத்துல போடுவீங்க ஸ்டாக்கு? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே போடுவீங்க 2 ஓப்பனிங். ஸோ ட்ரேடிங்கில் நீங்கள் ஓப்பனிங் ஸ்டாக்குன்னு போடுவீங்க. ஓகே, ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ உங்களுக்கு, 1 lakh. நெக்ஸ்ட் என்ன இருக்குது உங்களுக்கு 50,000 ஸ்டாக் வேறு இருக்குது, அதுதான் என்னது உங்களுக்கு க்ளோசிங் ஸ்டாக்கு. ஓகே, ஸோ என்ன எழுதுவீங்க, இந்த பக்கம் எழுதுவீங்க, தட் இஸ் உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் நான் ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டிருக்கேன், இந்த பக்கம் நான் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போடுவேன். சரிங்களா, பாதியாக ஒரே இதில் பாதி டிவைட் பண்ணியிருக்கேன் நான். சரிங்களா, ஸோ இங்கே என்ன எழுதுவீங்க நீங்கள், க்ளோசிங் ஸ்டாக் 50,000. வேறு எங்கே எழுதுவீங்க க்ளோசிங் ஸ்டாக்கு, உங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஓகேங்களா, பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் வரும் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ, 50,000. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், சன்ட்ரி டெட்டாஸ் இருக்குது. சன்ட்ரி டெட்டாஸ் எங்கே வரும் உங்களுக்கு, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க, ரைட்? சன்ட்ரி டெட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுங்க. ஓப்பனிங் எங்கே போடுவீங்க நீங்கள், சன்ட்ரி டெட்டாஸில் இந்த பக்கம் போடுவீங்க, ரைட்? டெபிட் சைடில் போடுவீங்க. டு பேலன்ஸ் brought down 2,50,000. க்ளோசிங் என்ன இருக்குது, பை பேலன்ஸ் carried down 3,50,000. ஓகே, வேறு எங்கே வரும் உங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் டெப்டாஸ், இங்கே வரும். ஓகே, பேலன்ஸ் ஷீட்டில் உங்களுக்கு க்ளோசிங் அங்கே முடிச்சிடுங்க எல்லாமே. சரிங்களா, அப்போ தான் உங்களுக்கு எதுவுமே மிஸ்டேக் ஆகாமல் இருக்கும். சன்ட்ரி டெட்டார்ஸ் உங்களுக்கு 3,50,000. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, கேஷ் கொடுத்துருக்காங்க. கேஷ் உங்களுக்கு என்ன இருக்குது, 25,000. ஸோ கேஷ்
கேஷ் 25,000 எங்கே போடுவீங்க நீங்கள்? இந்த ஓப்பனிங்கு. ஸோ ஓப்பனிங்து வந்து நீங்கள் எங்கே போட மாட்டீங்க, பட் க்ளோசிங் வந்து கண்டிப்பாக போடுவீங்க, ரைட்? தட் இஸ் 31/3/2018. அது வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஓகே, ஸோ கேஷ் 40,000. ஓகே, போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், உங்களுக்கு ஃபர்னிச்சர் இருக்குது. ஃபர்னிச்சர் எங்கே போடுவீங்க? ஃபர்னிச்சரும் உங்களுக்கு க்ளோசிங்கில் வரும். ஓகேங்களா? தட் இஸ் 31/3/2018 எழுதுவீங்க நீங்கள், அந்த அமௌண்ட்டை எழுதுவீங்க. ஓகே, ஃபர்னிச்சர் 10,000. அதுக்கப்புறம் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இருக்குது. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுங்க, சரிங்களா? ஸோ ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் எங்கே எழுதுவீங்க நீங்கள்? சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இந்த பக்கம் எழுதுவீங்க, ரைட்? பை பேலன்ஸ் brought down எவ்வளோ? 1,50,000. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? to balance carried down 1,75,000. ஓகே, வேறு எங்கே வரும் உங்களுக்கு? லைபிலிட்டி சைடில் வரும், கரெக்டுங்களா? ஸோ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் உங்களுக்கு 1,75,000. ஓகே, ஸோ வந்து நம்ம டேப்லெட்குள்ளே இருக்கிற எல்லா அமௌண்ட்ஸும் நாங்கள் போட்டுட்டோம். ஓகே, இப்போ அதர் டீட்டெயில்ஸ்க்கு வந்துடுங்க. அங்கே ட்ராயிங்ஸ் இருக்க பாருங்கள் உங்களுக்கு. ஸோ ட்ராயிங்ஸ் எங்கே போடுவீங்க நீங்கள்? இங்கே வந்து ஆக்சுவலி இங்கே கேபிட்டல் போடுவீங்க, ரைட்? கேபிட்டல் என்ன ஆட் பண்ணுவீங்க நீங்கள்? நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணுவீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இதுங்க ஆக்சுவலி இப்போதைக்கு அமௌண்ட் நம்மளுக்கு தெரியாது, அதனால் அப்படி பிளாங்காக விட்டுடுங்க நீங்கள். ஸோ இதில் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? லெஸ் ட்ராயிங் பண்ணுவீங்க, ரைட்? ஸோ ட்ராயிங் அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க எவ்வளோ? 40,000. இன்னர் காலமில் இதில் தான் எழுதணும், ஓகேங்களா? இன்னர் காலமில் எழுதணும் நீங்கள். ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்குது உங்களுக்கு? டிஸ்கவுண்ட் ரிசீவ் இருக்குது. ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ் எங்கே ஆகும் உங்களுக்கு? கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் ஆகும் டிஸ்கவுண்ட் ரிசீவ். ஓகேங்களா? எந்த பக்கம் எழுதுவீங்க டிஸ்கவுண்ட் ரிசீவை நீங்கள்? இந்த பக்கம் எழுதுவீங்க. டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு எவ்வளோ? 20,000. ஓகே, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து உங்களுக்கு என்னது? ஆஸ் எ இன்டைரக்ட் இன்கம் உங்களுக்கு, அது கரெக்டுங்களா? ஸோ இங்கே இந்த பக்கம் எழுதிக்கோங்க, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 20,000. நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் அலவுட். ஸோ யார் அலோவ் பண்ணுவாங்க? டெட்டாஸ் தான் அலோவ் பண்ணுவாங்க, ரைட்? டெட்டாஸ் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ எந்த பக்கம் எழுதுவீங்க இதை? தட் இஸ் உங்களுக்கு இந்த பக்கம் வரும். ஓகே, பை டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் 25,000. ஓகே, வேறு எங்கே எழுதுவீங்க இதை நீங்கள்? டிஸ்கவுண்ட் அலவுட் இட் இஸ் ஒரு டைப் ஆஃப் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ டு டிஸ்கவுண்ட் கூட எழுதிட்டு வாங்க, ஸோ தட் உங்களுக்கு நல்லா ப்ரிப்பேர்ட் ஆகிடும். டைம் மேனேஜ்மெண்ட் கூட ரொம்ப ப்ராப்பராக வைங்க அதுக்கு. ஓகே, 25,000. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கேஷ் பே டு கிரெடிட்டார்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கேஷ் பே பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ எங்கே வரும் இது? உங்களுக்கு கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் வரும், கரெக்டுங்களா? ஸோ டு கேஷ் அக்கௌண்ட் பெய்டுன்னு எழுதுங்க ப்ராக்கெட்டில். ஸோ எவ்வளோ வரும் உங்களுக்கு? 4,50,000. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டார்ஸ். ஓகே, ஸோ எங்கே எழுதுவீங்க இதை நீங்கள்? கேஷ் ரிசீவ் இந்த பக்கம் எழுதுவீங்க, பை கேஷ் அக்கௌண்ட் ரிசீவ்டு. உங்கள் புக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? 5,35,000. நெக்ஸ்ட் வந்து சன்ட்ரி எக்ஸ்பென்ஸ். அது வந்து ஒன்று இருக்குது, அது ஒன் டைப் ஆஃப் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். சன்ட்ரி எக்ஸ்பென்ஸ் 30,000. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? கேபிட்டல் ஆஸ் ஆன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கேபிட்டல் வந்து எங்கே எழுதுவீங்க நீங்கள்? கேபிட்டல் இந்த பக்கம் எழுதுவீங்க, ரைட்? ஸோ எல்லா ஐட்டம்ஸும் நம்ம அங்கங்கே போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இங்கேருந்து நம்ம அமௌண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு கிடைக்கும் 9,10,000 கிடைக்கும். ஆட் பண்ணால் 9,10,000 கிடைக்கும்.
ஸோ நம்மளுக்கு இங்கே ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும் மைனஸ் பண்ணால் தட் இஸ் 2 நம்மளுக்கு கிடைக்கும் இங்கே கிரெடிட் சேல்ஸ் கிடைக்கும் ரைட். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் இது. ஸோ மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும் 9,10,000 minus 2,50,000னா 6,60,000 வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, இது எங்கே எழுதுவீங்க நீங்கள் எடுத்து இது எழுதுவீங்க நீங்கள் உங்களோட சேல்ஸு தட் இஸ் இங்கே எழுதுவீங்க. சாரி இங்கே பை நான் போடலை, பை எழுதிக்கோங்க, பை சேல்ஸ் போட்டுட்டு என்ன வந்திருக்கு உங்களுக்கு கிரெடிட்டில் வந்திருக்கு ரைட். ஸோ கிரெடிட்டில் போட்டுருங்க. ஸோ 6,60,000 6,60,000 ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு உங்களுக்கு, நெக்ஸ்ட் வந்து நம்ம இது கண்டுபிடிப்போம் ரைட். ஸோ என்ன இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு 6,45,000 வரும். 6,45,000 வரும். ஸோ லெஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் இது பை கிரெடிட் பர்ச்சேஸ். கிரெடிட். ஸோ 4,95,000 வரும் உங்களுக்கு மைனஸ் பண்ணால். இது எங்கே எழுதுவீங்க நீங்கள் இதை எடுத்து நீங்கள் இங்கே எழுதுவீங்க டு பர்ச்சேஸ். ஸோ கிரெடிட்டில் இருக்குது ரைட். எவ்வளோ 4,95,000 ஓகேங்களா. ஸோ இதுவும் முடிச்சாச்சு, நம்ம இதுவும் முடிச்சாச்சு. அண்ட் இப்போ இது போட போகிறோம். இங்கேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு கிடைக்கும் இங்கேருந்து டு gross profit, that is carried down. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இங்கே இந்த பக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் 7,10,000 ஓகே. ஸோ 7,10,000னா நீங்கள் வந்து 5,95,000 இது ரெண்டு ஆட் பண்ணால் 5,95,000 வரும். மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் 1,15,000 வரும். ஓகேங்களா. இந்த அமௌண்ட் தான் தூக்கி எங்கே எழுதுவீங்க நீங்கள் இங்கே எழுதுவீங்க. ஓகேங்களா. ஸோ எப்படி எழுதுவீங்க இது gross profit brought down வரும். ஓகேங்களா. ஸோ 1,15,000 ஓகே. ஸோ நம்மளுக்கு இது வந்து என்னது நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இது கீழே. ஓகே, ஓகே. எந்த பக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த பக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு 1,35,000 வரும். 1,35,000 வரும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் டு நெட் ப்ராஃபிட். ஸோ ப்ராக்கெட்டில் எழுதிடுங்க ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே. ஸோ நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க, இதை பண்ணால் உங்களுக்கு 80,000 வரும். சரிங்களா. ஓகே. சரி, இதை எடுத்து எங்கே எழுதுவீங்க நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டு போவீங்க இதை. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே இருக்குது நெட் ப்ராஃபிட் இங்கே இருக்குது ரைட். ஸோ எழுதிடுங்க இதை. எவ்வளோ எழுதுவீங்க இங்கே எவ்வளோ வந்தது சம்திங் 80,000 வந்தது. ஸோ 80,000 ஸோ ஆட் பண்ணால் எவ்வளோ வருது உங்களுக்கு 3,15,000 வரும். ஓகே. ஸோ இது லெஸ் பண்ணால் 3,15,000 மைனஸ் 40,000 பண்ணால் உங்களுக்கு 2,75,000. ஸோ இந்த அவுட்ரு அமௌண்ட்டில் எழுதிடுங்க இதை. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு இதுவும் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஈக்குவலாக வரணும். ஈக்குவலாக வரணும்னா சம் தப்பு. சரிங்களா. ஸோ 4,50,000 வரும். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4,50,000 வரும். ஓகே, அவ்வளோதான் சம்மு. ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி போட்டிங்கன்னா டைமும் கொஞ்சம் மிச்சமாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக எழுத முடியும். ஓகே, எப்போவுமே ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போட்டிங்கன்னா இப்படி தான் போடணும். ஓகேங்களா.